உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரி கிளம்பலாமா? சௌந்தர்யா தம்பி, நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம். ஹால்ல இருக்கு, பேக் எடுத்து உள்ள வச்சு. சரி தம்பி. அண்ணே, இது அர்ஜுன் வீடு தானே? ஆமா, அவர் வெளியில போயிருக்காரு. வெளியே போயிருக்காரா? எப்ப வருவார்னு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? தெரியாதுங்க. பாத்திபா, இவங்கள பாத்திருக்கீங்களா? இவங்க கூட தான் வெளியில போனாரு. பாத்திபா, அப்போ நீ சொன்ன மாதிரி ரஜினி இங்க தான் வந்திருக்கா. எங்க போனாங்கன்னு தெரியுமா தம்பி? அதெல்லாம் தெரியாதுங்க. சரிங்க. ரொம்ப சரிங்க தம்பி, வாங்க. பாத்திபா, அப்படியே நீ அவருக்கு ஃபோன் பண்ணி பாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரஜினி, கன்ஃபார்ம் தானே? என்னது? இந்த அடாப்ஷன் பிளான் நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஒன்றும் சேஞ்ச் இருக்காதுல்ல? கண்டிப்பா இல்ல, 200% கன்ஃபார்ம் தான். என்ன சிரிக்கிற? இல்ல, உங்க வீட்டில் உன்னை எப்படி போன விட்டாங்க? அதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. அவங்க ஒன்றும் சொல்லியா? அவங்கள பத்தி உனக்கு பேசலனா பேசின மாதிரியே இருக்காதுல்ல? அவங்கெல்லாம் என்ன இருக்கதா சொன்னாங்க. அதானே பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இப்ப அவங்க எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன இருக்கதா சொன்னாங்க. நான் தான் என்ன தடுக்காதீங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாலும் பார்த்திபன் உன்னை அங்கே இருக்க வச்சிருக்கணும். அவரு எப்படி விட்டாரு? என்ன மாமா ஆச்சு? லைனே போக மாட்டேங்குது. இருங்க மாமா, நான் பண்றேன். சரி, பண்ணுப்பா. என்னாச்சு முரளி? என்னாச்சுப்பா? கால் போக மாட்டேங்குது. திரும்ப பண்ணி பாரு. எங்க போயிட்டு இருக்கு? யார் ரஜினி? முரளி. எடுத்து பேசு. வேணாம். போன் எடுக்கல. என்னடா? நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன மாப்ள எடுக்கலையா? போல. என்னப்பா ஆச்சு? எடுக்கலமா. போச்சு. என்ன பண்றதுப்பா? இப்படி பேச கூட மாட்டேன்னு பிடிச்ச புடியா இருந்தா என்னதான் பண்றது? பார்த்திபா, நீ கால் பண்ணு. உன் நம்பரை பார்த்தா அவ கண்டிப்பா போன் எடுப்பா. பண்ணுப்பா. நீ ஃபோன் பண்ணு. உங்க நம்பர்ல இருந்து பண்ணா அட்லீஸ்ட் ரிங் ஆச்சும் போகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் நான் மாத்தி மாத்தி கால் பண்றேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவுதான், அவ சொன்னதுதான். இனிமே என் வாழ்க்கையில பாத்திபா, நீ அப்படிலாம் சொல்லாத இத பாரு, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இனிமே உன் வாயிலிருந்தே வரக்கூடாது. ரஜினி வருவா. உன்னையும் ரஜினியும் யாராலையும் பிரிக்க முடியாது. முரளி, என் போன் உன்கிட்ட தானே இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் அர்ஜுனுக்கு போன் பண்ணி குடுறா, நான் பேசுறேன். பண்ணுடா, பண்ணி கொடு. அக்கா பேசட்டும்.
புது நம்பரா இருந்தா எடுப்பான்ல. ஆமா, போன் ஆமா, போட்டு ஆமா, நான் பேசுறேன். சீக்கிரம் பண்ணு முரளி. இந்தம்மா. பேசுங்கக்கா. ஏய் எனக்கு கால் வருது, ஒரு நிமிஷம். ஐயோ அம்மா ரிங்கு போதா? ரிங்கு போகுது. போகுது. அர்ஜுன் அட்டன் பண்ணாத, ஒரு நிமிஷம் கொடு. ஏன்? ஏய் நினைச்சேன் எங்க அம்மா நம்பர். என் நம்பர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? ராதிகா ஹஸ்பண்ட் அரவிந்த், என் மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல, சும்மா இருக்க மாட்டாங்க. நான் இப்போ உன் கூட தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்றாங்க. என்னாச்சு அத்தை? என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுப்பா? சொல்லுங்க அத்தை. கேக்குறோம்ல. இவனும் எடுக்க மாட்டேங்கிறானே. அடச்சே. ரஜினி நேரம் கண்டுபிடிச்சிருப்பா. அதான் கால் அட்டன் பண்ண வேணாம்னு சொல்லிருப்பா. பார்த்திபா, உன் நம்பர்ல இருந்து இன்னொரு தடவை கால் பண்ணு. என்ன யோசிக்கிறேன்? என் ஃபோன் ஆன்ல இருந்தா தானே கால் பண்ணுவாங்க. நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போறேன். ஏய் என்னாச்சு பார்த்திபா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மாத்தி மாத்தி போன் பண்றோம். எங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாலே. கடவுளே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.